மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு மிஷின் டூல் எடுத்தாலுமே அந்த மிஷின் வந்து தேய்மானம் ஆகும். ஸோ டியர் அண்ட் வியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டியர் அண்ட் வியர் ஆகிறது தான் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டியர் அண்ட் வியர் ஆகும்போது அந்த மிஷின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜை தடுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன மாதிரி மெத்தடில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறது தான் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பொறுத்தளவில் எல்லா வருஷமும் டிப்ரிசியேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறவுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், மாறாது. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டு சேமாக இருக்கிறதுனால இதை நம்ம கிராஃப் பண்ணி பார்க்கும்போது லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சொல்லி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தாச்சுன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் காசு வந்து மணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவில் என்ன மாதிரியான டிப்ரிசியேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக வியர் இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்ட்டாக வியர் அண்ட் டியர் இருக்கக்கூடிய மிஷின்ஸுக்கு இந்த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை பொறுத்தளவில் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து சேம் ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சொல்லதை பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து என்ன மாதிரி கால்குலேட் பண்ணணும், ஸோ அது எப்படி இருக்கணும்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பார்த்திங்கன்னா D = V - S/N. ஸோ Dனா என்னென்னா வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் D. ஸோ இதில் V வந்து இனிஷியல் வேல்யூ ஆஃப் அசட். ஸோ அந்த மிஷினுடைய டியர் அண்ட் வியர் ஆகக்கூடிய மிஷினுடைய ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா வைக்கலாம். ஸோ 1000 ரூபா மைனஸ் எஸ்ன்னா என்னென்னா ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ ஸ்க்ராப் வேல்யூனா அந்த மிஷினோட யூசேஜ் முடிஞ்ச பிறகு அந்த மிஷின் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அதை வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதான் ஸ்க்ராப் வேல்யூ. ஸோ அதை வந்து 200 ரூபா வைக்கலாம், 200 ரூபா மென்ஷன் பண்ணலாம். டிவைடட் பை N. ஸோ N என்னென்னா அந்த மிஷின் எத்தனை வருஷம் யூசேஜில் இருக்கும். ஸோ அதான் N, அதாவது லைஃப் ஆஃப் அசட் இன் இயர். ஸோ அது வந்து லைஃப் ஆஃப் அசட் வந்து ஒரு 8 வருஷம் வைக்கலாம், 8 வருஷம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஸோ இந்த 100 தான் பெர் இயர் அந்த மிஷினுக்கு செலவழிக்கக்கூடிய டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டு. ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன்.